الإنسان ما لم يعلم والصلاة والسلام على النبي الأكرم سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய இன்றைக்கு 6வது இந்த அமர்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்தும் இப்படியான தீனுடைய பணிகளை செய்யக்கூடிய, தீனுக்காக ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் பிஅவுனில்லாஹி தஆலா வ ஃபத்லிஹி நல்தகி பிக்கும் ஹாதிஹி லைலா அல் முபாரகா ஃபில் லிகாஇ ஸாதிஸ். அல்லாஹ்வின் உதவியால இன்றைய இந்த முபாரக்கான இந்த இரவுல 6வது அமர்வுல நாங்க உங்களை சந்திக்கிறோம். மின் பர்னாமிஜ் சுஹ்பத்துல் குர்ஆனில் கரீம். சுஹ்பத்துல் குர்ஆன் அல் கரீம் என்ற அந்த தலைப்புக்கு கீழால அஸ்அலுல்லாஹ் தஆலா யுவஃபிகனா ஜமீஅன் லிமா யுஹிப்பு வ யர்தா அதத மா யுஹிப்பு வ யர்தா. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனைவருக்கும் அவன் விரும்பக்கூடிய, அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وأريد أن أقدم خلاصة لقاءاتنا العلمية السابقة. எங்களோட முந்தைய அந்த லிகாத்கள் 5 அமர்வுல நாங்கள் சந்தித்தோம். அந்த அமர்வுடைய ஒரு ஹுலாசா நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். தஹ்த மௌதுஇ சுஹ்பத்துல் குர்ஆன் ஹைது யன்கஸிமுல் மௌது இலா கிஸ்மைன். என்ன காரணம் என்றா லியல்லா யன்கதிஅ ஹப்லுனா, எங்களுடைய அந்த கயிறு துண்டிச்சு விடக்கூடாது. கயிறுன்னு சொன்னா தொடர்ந்து ஈக்கணும். அது துண்டிச்சுட்டு சொன்னா நாங்க முதலாவது என்ன படிச்சோம், இப்ப என்ன படிக்கிறோம், தொடர்ந்து என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம் என்பது மறந்துடும். அதனால தான் நான் அதை மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து டச் பண்ணி கொண்டு போறேன். ஹைர். இதுல நாங்க 2 கிஸ்மாக ஆரம்பத்துல பிரிச்சோம். அல் கிஸ்முல் அவ்வல் சுஹ்பா சுஹ்பத், அல் கிஸ்மு ஸானி அல் குர்ஆன் அல் கரீம், குர்ஆன் சம்பந்தமாக, அதாவது சுஹ்பா தோழமை, அல் குர்ஆன் அல் கரீம் 2வது பகுதி. மாசில்னா ஃபி ஷத்ரில் அவ்வல், நாங்க இன்னமும் 1வது பகுதியில தான் நாங்க ஈக்கிறோம். இந்த 1வது பகுதி சுஹ்பா என்றதுல வகத் தஅல்லம்னா மின் ஹாதா ஷத்ரி அஸ்-சுஹ்பா, இந்த பகுதியில நாங்க சுஹ்பத லுகத்தன் படிச்சிருக்கிறோம். அதே போல இஸ்திலாஹன் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் சும்ம நதாயிரு சுஹ்பா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல தோழமையை பற்றிய கண்ணோட்டம். ஹைசு தன்கஸிம் யானி ஹாதி சுஹ்பா நதாயிரு சுஹ்பா இலா 3 உமூர். அந்த குர்ஆனுடைய இந்த சுஹ்பத் பற்றிய அந்த கண்ணோட்டமும் 3 பகுதிகளாக பிரியுது. 3 விடயங்களுக்கு. அல்-அம்ருல் அவ்வல் அல்ஃபாது சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல வரக்கூடிய தோழமையோட சம்பந்தப்படக்கூடிய இந்த சொற்கள். 2வது அன்வா சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், சுஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய வகைகளை குர்ஆன் எப்படி பேசுது. 3வது மஆனி சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல சுஹ்பத்துடைய கருத்துகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றது. நஹ்னு மா ஸில்னா யானி ஃபில் அம்ரில் அவ்வல், நாங்க இன்னமும் அந்த 1வது விடயத்துல அம்ருல்ல தனீக்கிறோம். அல்ஃபாலு சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். கமா ذكرت மின் கபில், இதுக்கு முன்னால நான் சொன்னதை போல இன்ன அல்ஃபால சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம் 8 அல்ஃபாத். குர்ஆன்ல வரக்கூடிய சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சொற்கள் 8. வகத் வகஃப்னா மின்ஹா அலா 6 அல்ஃபாதின், நாங்க இதுல 6 அல்ஃபால்கள், 6 சொற்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். ஐல அல் அஹ், அடுத்தது அல் ஹவாரியூன், கலீல், ரஃபீக், சதீக், அதே போல கரீன். இந்த 6 வகைகளை நாங்க படிச்சிட்டோம். இன்றைக்கு 7வது 8வது இன்ஷா அல்லாஹ் சனுக்மில் அல்யோம் அல் பாக்கி. எஞ்சிருக்கக்கூடிய 2 லஃபல்களையும் இன்ஷா அல்லாஹ் லஃப்லைனி பாக்கியைனி 2 லஃபல்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க படிப்போம். அதுல 2 8ல 6 முடிஞ்சிட்டு 7வது 8வதும் தான் அந்நசீர் அல் வலி. அந்நசீர் அல் வலி சௌஃப நகிஃப் அலைஹிமா அல்யௌம் பிஇذنில்லாஹி தஆலா. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க படிப்போம்.
நான் இத சொன்ன காரணம் வந்து இத குலாசாவை சொல்லிட்டு போற காரணம் வந்து அதை மின் தாய் சிலத்தினால் தாலீமிய எங்களுடைய இந்த தாலீமுடைய எங்களுடைய இந்த கற்றலுடைய இந்த ஓர்டர் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது, துண்டிச்சிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த அதே போல வாதுமணி சியானி மதுமூனி மௌதுஇனா அல் அசாசி எங்க நாங்க என்ன அடிப்படை தலைப்புல நாங்க பேசி கொண்டு வாரோம் என்பதை மறக்க கூடாது என்பதற்கு தான் நான் சில நிமிடங்கள் எடுத்து அதை ஞாபகப்படுத்துறேன். ஹைரன் ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ஹைரன். இப்ப நான் ஒரு விஷயத்த வளமையாக அந்த மின் அஹ்மியத்தில் லுகத்தில் அரபியாவையும் சேர்த்துட்டு போறேன். அந்த ரகுபத்துக்காக வேண்டி லிமுவாசலத்தி தாலீமில் லுகத்தில் அரபியா வ இத்கானிஹா, அதாவது தாலிமுல் அரபியா தாலிமல் லுகத்தில் அரபியாவை படிக்கணும், தொடர்ந்து நாங்க படிக்கணும். தெரியாதவங்க அதை கற்றுக்கொள்ள முன் வரணும். இத்கான், அதை இத்கான் உறுதிப்படுத்திக்கிறது, அதை பேசுறது, தஹத்துஸ் பிஹா நாங்க பேசுறது, இதுல நாங்க வந்து நுஹாவில் அலைனா நுஹாவில் நாங்க அதை முஹாவலா, அதாவது முயற்சி செய்யணும். இது பேசுறதுக்கு பழகுறதுக்கு இப்படியான விஷயங்களுக்கு என்ற ஒரு ரகுபத் அடிப்படையில இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. ஹைர். இந்த மின் அஹ்மியத்துல் லுகத்தில் அரபிய நான் இதுக்கு முன்னாலே ஞாபகப்படுத்தினேன். அந்த எவ்வளவு லுகா அரபியாவுக்கு இருக்கக்கூடிய அஹ்மியத், முக்கியத்துவம், அது எவ்வளவு பெருமதி என்ற விஷயத்த அதுல சாதாரணமாக எடுத்துக்கொண்டா இந்த லுகா அரபியாவுடைய இந்த ஆலம் எப்படின்னு சொன்னால், சாதாரணமாக குர்ஆன் எடுத்துக்கொண்டு சொன்னால், இப்ப எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக அரபுல நாங்க சொல்லுவோம் ஒருவர் மரணித்தால் தூஃபிய என்றால் ஒருவர் மரணித்து விட்டார். அதே போல மாத்த அவர் மரணித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கிடையில உள்ள வித்தியாசத்தை குர்ஆன்ல சொல்றான். தூஃபியையும் மரணித்தான் தான், மாத்தையும் மரணித்தான் தான். ஆனா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டுக்கும் இடையில டிஃபரண்ட் வித்தியாசங்கள் இருக்குது. அத சூரத்து ஜுமருடைய 42வது வசனத்துல இந்த லுகா அரபியாவுடைய அந்த அமுக பாருங்க, அதோடைய ஆழத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதோடைய அல்லாஹ் தாலா எவ்வளவு ஒரு ஃபசாஹத்தாக இந்த வசனத்துல பேசுறாருன்னா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ஒரு அடியானுடைய, ஒரு நஃப்ஸுடைய, ஒரு ஆத்மாவுடைய அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணிக்க செய்வான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, அதே போல தூக்கத்துல மரணிக்காததையும். அப்படின்னு சொன்னால் தூக்கத்திலையும் அல்லாஹு தாலா ஒரு அடியான மௌத்தாக்குறான். தூக்கத்திலையும் உண்மையிலேயே நாங்க தூக்கம் என்பது அதாவது சிறு மரணம் என்று சொல்லுவோம் இல்லையா? சிறிய மரணம், அல் மௌத்து ஸகீர் அப்படின்னா சின்ன மரணம் என்று சொல்லுவோம் தூக்கத்துக்கு. ஏண்டா நாங்க தூங்கின என்று சொன்னால் அது மையத்து தான். சிலவங்க தூங்கினா மையத்து எவ்வளவு சத்தம் கேட்டாலும் எவ்வளவு இதாவினாலும் எலும்புறல்ல, அது மையத்துமாய் தூங்குறான் அப்படி என்று நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா என்று சொல்லிட்டு ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத வ யுர்சிலுல் உக்ரா. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்னாவது, ஒரு ஆன்மாவுடைய மௌத்துடைய நேரம் வரக்குள்ள அது அல்லாஹு தஆலா மரணிக்க செஞ்சிடுவான். அதே போல இன்னொரு மரணத்தையும் செய்யறான். எப்பன்னு சொன்னா ஒருவர் தூங்கினா அவரையும் மரணிக்கத்தான் செய்யறான். அல்லாஹு தஆலா மரணிக்க செய்யறான். இது டெம்பரரி டெத், அதாவது தற்காலிக மரணம். ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத. இப்போ ஒருத்தர் தூங்கிட்டாரு, ரப்புடைய கதிர்ல இருக்குது இவர் இதோட மௌத்தா போகணும். நிறைய பேர் தூக்கத்துல வஃபாத் ஆகுறாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்னன்னு சொன்னா இவர் தூக்கத்துல மரணிக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல இருந்தால் அதுக்கு பின்னால் அவர் எழும்ப மாட்டாரு, முழிக்க மாட்டாரு. ஏன்னா லா இஸ்தைகில், அவர் என்ன செய்ய மாட்டாரு, மின் நௌமிஹி, அவருடைய தூக்கத்துல இருந்து அவர் என்ன செய்ய மாட்டார், முழிக்க மாட்டாரு. வயுர்சிலுல் உக்ரா அப்படின்னு சொன்னா ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத். இப்ப ஒரு மனிதன் தூங்கினால் அவன் மரணித்துட்டான், இதுதான் குர்ஆன் சொல்லுது. இப்ப மரணித்தவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத், மௌத்தாவி தூங்கினவனே மரணத்துக்கு சமம். நிரந்தர மரணமாக இருந்தால் அல்லாஹ் கைப்பற்றின உயிரை மறுபடியும் அந்த உடலுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்ப மாட்டான்.
இரண்ட சொல்றான் அல்லாஹ் தாலா, வயுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலின் முஸம்மா. ஒருத்தர் தூங்குறாரு, மரணம் தான், ஆனா அல்லாஹ் கைப்பற்றின உயிர் அவருக்கு திருப்பி அனுப்புவான். ஏன்னு சொன்னா இலா அஜலின் முஸம்மா, அவர் இன்ன காலம், இன்னும் கொஞ்சம் காலம் அவர் என்ன செய்யுது, வாழ வைக்கிறதுனால மறுபடியும் உயிரை கொடுப்பான். அதனால நாங்க தூங்கினாலே மரணம் தான், எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுது என்பது குர்ஆன்ல திட்ட தெளிவாக அல்லாஹ் தாலா சொல்றான். இதனாலதான் நாங்க இந்த தூக்கத்துக்கு சிறு மரணம் அப்படின்னு சொல்லி அல் மௌத்து சகீர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறு மரணம். ஹைர். இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கணும், இந்த தூஃபிய மாத்த ரெண்டுக்கும் வித்தியாசம் மீக்குது. ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான், ரெண்டையும் குர்ஆன்ல தான் அல்லாஹ் தாலா சொல்றான். தூஃபி என்று சொன்னால் அதாவது சம்பூர்ணமாக மௌத்தாவிட்டான், சம்பூர்ணமாக மௌத்தாவிட்டான். உதாரணத்துக்கு சொல்லுவோம், அரபுல சொல்லுவாங்க தவஃபா ஃபுலானுன், அதாவது தூஃபிய ஃபுலானு, ஒரு மனிதன் மரணித்துட்டான் அப்படின்னு சொன்னால் கஅன்னஹு குபிதத் ரூஹுஹு காமிலத்தன், அவனுடைய உயிர் சம்பூர்ணமாக கைப்பற்றப்பட்டாச்சு. தூஃபிய ஃபுலான் என்றா அவனுடைய உயிர் சம்பூர்ணமாக கைப்பற்றப்பட்டாச்சு. சரி. மவுத் என்று சொன்ன என்ன? மவுத் என்று சொல்றது வந்து முஃபாரகத்துல் ஹயா, எங்களுடைய வாழ்க்கை பிரிஞ்சிட்டு, வாழ்க்கை எங்களுடைய, அதாவது உயிர் வந்து முஃபாரகத்துல் ஹயான்னா எங்களுடைய உயிர் எங்களோட உடம்புல இருந்து பிரிஞ்சிட்டு, பிரிஞ்சதன் பின்னால வலைச ஃபீஹா மஅனல் கபல், உயிர் அல்லாஹ் இன்னும் கைப்பற்றல. இப்ப நான் இப்ப தூங்கிட்டோம்னு வைப்போமே, உதாரணத்துக்கு அரபுல சொல்லுவாங்க மாத்த ஃபுலானுன், அரபுல என்ன சொல்லுவாங்கன்னா மாத்த ஃபுலானுன். மாத்த ஃபுலானுன் என்று சொல்றது காரணம் என்ன என்று சொன்னால், அவன் மௌத்தா பெய்த்துட்டான் என்றது அர்த்தம் அல்ல. ஹுவ நாம நௌமன் அமீகன், அவரு டீப்பா தூங்குறாரு. ஹுவ நாம நௌமன் அமீகன், டீப்பா அவர் என்ன செய்யறாரு, தூங்குறாரு. இவருக்கு மாத்த என்று என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்படி டீப்பா தூங்குறவரை பார்த்து தூஃபி என்று சொல்ல இயலாது. ஏன் தூஃபி என்று சொல்ல இயலாண்டா, மாத் என்று சொல்றது உயிர் அல்லாஹ் கைப்பற்றிட்டான். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒருவர் தூங்கினா அவருடைய உயிர் கைப்பற்றப்படுது. இதே உயிர் வந்து அல்லாஹு தாலா திருப்பி அனுப்பினால் இவர் என்ன செய்வாருன்னா முழிச்சு கொள்ளுவாரு. அப்ப இவரு சின்ன மரணத்துல இருந்து எழும்பிட்டாரு. இதே அல்லாஹு தாலா தூக்கத்துல எடுத்த உயிரை திருப்பி அனுப்பல் என்று சொன்னால் அவர் தூஃபிய ஃபுலானு என்றா தூங்கினவர் தூங்கினதே தான், அவர் எலும்பல்ல மௌத்தா பேத்திட்டாரு. அவருக்கு என்ன செய்யறது, தூஃபி அரபுல சொல்றது. இதே மாத்த என்று சொன்னால் உயிர் இல்ல, ஆனா உயிர் திரும்ப வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்குதான் டீப்பா தூங்குறவரை பார்த்து மாத்த ஃபுலான் என்று சொல்றது. உதாரணம் சொல்ல மாத்தத்தில் ரீஹ் என்று சொல்லுவாங்க. அப்படி என்ன சொன்னா காத்தே இல்ல அப்படின்னா காத்து செத்து போவல்ல. இந்த டைம்ல, அதாவது இந்த நேரத்துல இந்த கரண்ட் இதுல வந்து காத்து வரல, ஆனா காத்து வரும், காத்து பின்னால வரும். ஆனா இப்ப காத்து இல்லைன்னா மாத்தத்தில் ரீஹண்டுவாங்க, அதாவது காத்து செத்து போயிட்டு இல்ல, அதாவது சக்கனத், அதாவது அமைதியாவிட்டு, இப்ப காத்து இல்ல. அத மாதிரி ஒருவர் தூங்கின் என்று சொன்னால் மாத்த ஃபுலானு என்று சொல்லலாம். நாம ஃபுலானு என்ற மாதிரி, நாம என்றா தூங்கினான், நாம எனாமு நௌமன், ஒத்தன் தூங்கிட்டான். அத மாதிரி மாத்த ஃபுலானு என்று சொன்னால் உடனே அவன் மௌத்தா பேத்துட்டான் அல்ல, மாறாக இப்ப அவன் அமைதியா ஈக்கிறான், அவனுடைய உயிர் உடல்ல இருந்து கலட்டப்பட்டிருக்குது. அவனுடைய அஜல் இருக்கும் என்று சொன்னா திரும்ப கொடுக்கப்படும். திரும்ப கொடுக்கப்பட்டா மாத்ததான். அப்படி இல்லாம அஜல், அதாவது திரும்ப உயிர் கொடுக்கப்படலண்டா தூஃபிய, சம்பூர்ணமாக. தூஃபி என்று சொன்னால் சம்பூர்ணமாக உயிர் பெய்த்துட்டு, மாத் என்று சொன்னா டெம்பரரி. இப்ப சிலவங்க கோமால இருப்பாங்க, டீப்பா தூங்குவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. இவருக்கு மாத் என்று சொல்லலாம். காரணம், அவர் கோமால இருக்கிறார், அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு தெரியும், ஆனா உயிர் பெய்த்துட்டு, உயிர் உடல்ல இருந்து பெய்த்துட்டு அல்லாஹு தாலா திரும்பி அனுப்ப விரும்பினால் அனுப்புவான். இல்லை என்று சொன்னால் அப்படியே கைப்பற்றினால் அவர் தூஃபிய, அப்படி இல்லைன்னா மாத்த. அப்ப மாத்தைக்கும் தூஃபியக்கும் உள்ள வித்தியாசம் இது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தாலா இதை வச்சுக்கிறான். அப்ப மாத் என்று சொல்றது வந்து உடம்புல இருந்து உயிர் பிரியறதுக்கு சொல்றது மாத்த. அது டெம்பரியாக இருக்கலாம், டெம்பரி இல்லாம பிக்சட்டாவே அல்ல உயிரை கைப்பற்றினால் தூஃபிய. இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். ஹைர். இப்ப இந்த ஆயத்தை வந்து
ஆத்தர் ஜே எலிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் ஆய்வு செஞ்சாரு. இவர் லண்டன் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர், அதாவது இன்ஜினியரிங் செக்ஷன்ல ப்ரொஃபஸராக இருந்தவர். இவர் எப்படி என்று சொன்னால், ஒரு நாள் என்ன செய்யறாருண்டா, இவருக்கு கீழால ஒரு முஸ்லிம் ஸ்டூடெண்ட் இவருக்கு கீழால ஒரு ரிசர்ச் ஒன்று எழுவக்கூடிய நேரத்துல இவர் இந்த தூக்கம் சம்பந்தமாக ஆய்வு செய்யற சப்ஜெக்ட்ல இவரோட பேசக்கூடிய நேரத்துல இவர் சொன்னாரு தூக்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான் அப்படின்னு சொன்ன, தூக்கத்தை பத்தி, தூங்குறத பத்தி, உயிர் கைப்பற்றப்படுவதை பத்தி அப்படின்னு சொன்ன நேரத்துல இவர் கைரோக்கு 1985, கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முன்னால ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ஒன்றுக்கு வாராரு. அந்த நேரத்துல முஸ்லீமாக ஐக்கியல இவர் வார இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவர் வாராரு. சரி, இப்ப அங்க வந்ததன் பின்னால இப்ப அங்கல இவர் சொல்றாருன்னு என்று சொன்னா, அங்க ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாரு. ஒரு மனிதன் தூங்காம இருக்கக்கூடிய நேரத்திலையும் தூங்கினதன் பின்னாலையும், அதாவது ஒரு மனுஷன் தூங்காம இருந்தா 70 கிலோவாக இருந்தால் தூங்கின போறோ அவனை வெயிட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா அவன்ல ஒரு 10 கிலோ குறையுது, 10 கிலோ குறையுது. அப்ப இப்ப தூங்கக்கூடிய நேரத்துல அவனுடைய உடம்புல என்ன பார்ட் இல்லாம போகுது என்பது இவரு பல வருஷமா ஆய்வு செய்யறாரு. இப்ப இந்த கொஸ்டினை என்ன செய்யறாருண்டா, இவர் முன்வைக்கிறாரு இந்த கான்ஃபரன்ஸ்ல. அந்த நேரத்துல அவர் எழும்பி சொல்றாரு, இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். எப்படி சொல்லிட்டான்டா, நீங்க சந்தேகப்படக்கூடிய, அதாவது உடம்புல இருந்து ஒரு பார்ட் இல்லாம போறதால அவனுடைய வெயிட் குறையுது. வெயிட் என்ன செய்யுது? குறையுது. அவ வெயிட் குறையுது என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னா, உடம்புல இருந்து ஒரு பகுதி இல்லாம போகுது. அது என்ன இல்லாம போகுது என்று சொன்னா, ரூஹ் இல்லாம போகுது. அல்லாஹ் எங்களுடைய உயிர் என்ன செய்யறான், நாங்க தூங்கினப்போ ரூஹ எடுக்கிறான், அதனால வெயிட் குறையுது அப்படி என்று சொல்ற இந்த ஆயத்தை என்ன செய்யறாரு? விளங்கப்படுத்துறாரு. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல ஒரு மனிதன் தூங்கினாலும் என்ன செய்யப்படுது? உயிர் கைப்பற்றப்படுது. அப்ப இந்த உயிரைத்தான் இவர் எவ்வளவு காலமா என்ன செய்யறாரு? ஆய்வு செய்யறாரு. உடம்புல இருந்து என்ன பார்ட் குறையுது, உடம்புல இருந்து என்ன பார்ட் அவருக்கு குறையுதுன்றத இவர் ஆய்வு செஞ்சதா அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர்ல சொல்லக்கூடிய இந்த வசனத்துல இவருக்குரிய அந்த ஜவாப், அந்த பதில் கிடைக்கவுமே உடனே 1985 முஹம்மது என்று சொல்லி அவருடைய பேரை மாத்தி கொண்டு இஸ்லாத்துக்கு வாரார். நீங்க நெட்லயும் என்ன செய்யலாம், ஆத்தர் ஜே எலிசன் என்று சொல்லி நீங்க ரிசர்ச் பண்ணினீங்கன்னா, சர்ச் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா அவருடைய ரிசர்ச்கள், அவருடைய ஆய்வுகள், அவர் இஸ்லாத்துக்கு வந்த காரணம் சம்பந்தமாக அங்க நெட்ல அதாவது போடப்பட்டிருக்கு. ஹைரைல இது என்ன அந்த லுகா அரபியாவுடைய அந்த ஆழத்தை பத்தி விளங்கப்படுத்துறது தான் இந்த விஷயங்கள் எடுத்தேன். சரி, இப்ப அடுத்த 2 லஃப்லையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு பார்ப்போம். அதுல அல்ஹம்துலில்லாஹ் 6 அல்ஃபால்களை பார்த்துட்டோம். இப்ப 7வது அல்ஃபால் தான், 7வது லஃபுல் தான், 7வது சொல் தான். அன் நசீர். அன் நசீர், அதாவது 7வது சொல் அன் நசீர். இப்ப நசீர் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல وَإِن تَوَلَّوْا சூரத்துல் அன்ஃபால்ல 40வது வசனத்துல وَإِن تَوَلَّوْا فَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَوْلَاكُمْ نِعْمَ الْمَوْلَى وَنِعْمَ النَّصِيرُ. நசீர் என்ற அசில்ல உதவியாளன், உதவியாளன் என்ற அந்த கருத்து இருக்குது. நசீருக்கு இன்னொரு பேருக்கு தபீ என்று சொல்லுவாங்க. அரபுல நசீருக்கு தபி என்றும் சொல்லுவாங்க. தபி என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஏன் தபி என்றால், அதாவது பின்தொடர்றது என்ற கருத்து. தபி என்றால் அரபுல பின்தொடர்றது. அப்ப இந்த தபி ஏன் வந்துச்சுண்டா, லிஅன்னஹு யுத்பிஉஹு நஸ்ரஹு, இவன் தன்னுடைய அந்த தோழனுக்கு தொடர்ந்து உதவி செய்யறான், தன்னுடைய உதவியை கண்டினியூ பண்றான். அதனால தபி என்று சொல்றது, கண்டினியூ பண்றதுக்கு தபி என்ற அரபுல. நசீருக்கு தபி என்ற ஒரு முத்தராதிஃபான, அதாவது ஒற்ற கருத்துல இந்த நசீர் என்றதுக்கு தபி என்றும் அரபுல சொல்லுவாங்க. ஹைர். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா வஇன் தவல்லவ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான், வஇன் அத்பர ஹாஉலாஇல் முஷ்ரிகூன், இந்த முஷ்ரிக்கீன்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த தாவத்தை புறக்கணிச்சிட்டு என்று சொன்னா, ஃபஅலமு, நீங்க விளங்கி கொள்ளுங்க, அன்னல்லாஹ மௌலாக்கும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை உங்களுடைய பாதுகாவலன் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, விளங்கி கொள்ளுங்க. நிஅமல் மௌலா, பாதுகாக்க கூடியவர்ல சிறந்தவன் அல்லாஹு தஆலா
வனிமன் நசீர், உதவி செய்யக்கூடியவன்ல சிறந்தவனும் அல்லாஹு தாலா. அல்லாவை போன்று பாதுகாக்க யாருக்கும் முடியாது, அல்லாவை போன்று உதவி செய்யவும் யாருக்கும் முடியாது. அப்ப இந்த நசீர் என்பது இந்த சொஹ்பத், அதாவது தோழமை. ஒரு மனிதன் ஒருத்தரோட தோழமை கொண்டாதான் என்ன செய்வான், உதவி செய்வான். அப்படி இல்லைன்னு சொன்னா தோழமை ஒன்று ஏற்படாட்டி, அதாவது டெம்பரரி உதவி செஞ்சுட்டு போயிடுவானே தவிர தொடர்ந்து உதவி செய்ய மாட்டான். அப்ப இன்னொரு தோழமை சரியான ஒரு தோழமை ஒன்று அமைஞ்சாதான். அப்ப அல்லாவோடு ஏற்படக்கூடிய இந்த தோழமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தாலா சொல்றான், ஆறுதல் சொல்றான். நீங்க சொல்லக்கூடிய இந்த அபூ ஜஹல், ஒத்துபா, ஷைபா போன்றவங்க தீனை ஏத்துக்கொள்ளாம அவங்க புறக்கணிச்சு போகக்கூடிய நேரத்துல நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க விளங்கி கொள்ளுங்க, உங்களை பாதுகாக்கிறதுல சிறந்தவன் அல்லாஹு தாலா, உங்களுக்கு உதவி செய்யறவன்ல சிறந்தவன் அல்லாஹு தாலா. இவங்களுடைய உதவி உங்களுக்கு அவசியப்படாது, தேவைப்படாது என்பது அல்லாஹு தாலா சொல்லி இந்த இடத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹு தாலா ஆறுதல் படுத்துறான். இது 7வது லஃபுல். 8வது லஃபுல் அல் வலி. அல் வலி, வலி என்று சொல்லக்கூடிய நேரத்துல குல்லுமன் வலிய அம்ரன் அவு காம பிஹி அப்படின்னு சொன்னா, வலிக்குரிய அந்த தாரிஃபின் என்று சொன்னால் குல்லுமன் வலிய அம்ரன் அவு காம பிஹி, யாரு ஒரு இடத்துக்கு வந்து, அதாவது ஒன்றை எடுத்து செய்யறாரு, அதாவது பொறுப்பெடுத்து செய்யறாரு, பொறுப்பாளராக மாறுறாரு, இவருக்கு வலி என்று சொல்றது. பொறுப்பாளன், வலி என்று சொன்னால் பொறுப்பாளன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், வலியுல்லா, முஃமினுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க, வலியுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர். அல்லாஹ்வுடைய நேசர் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நேசர் அல்லாஹ் இவரை பொறுப்பெடுத்துட்டான் அப்படி என்ற கருத்து இது. அது மட்டுமல்ல, வலியுல் அஹதுன்னு சொல்லுவாங்க. வலியுல் அஹதுன்னு சொன்னால், அதாவது அந்த ஜனாதிபதியுடைய மகன் இளவரசருக்கு வலியுல் அஹதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா வாரிசுல் முல்க், இவரு அடுத்து, அதாவது தன்னுடைய தந்த வஃபாத்தானதன் பின்னால இவர் அந்த இடத்துக்கு என்ன செய்ய போறாரு, அந்த முல்குக்கு, அதாவது அந்த ஆட்சிக்கு இவர் என்ன செய்ய போறாரு, பொறுப்பெடுக்க போறாரு. அப்ப பொறுப்பாளராக மாறுறாரு. அதனாலதான் வலி என்று சொல்லுவாங்க. அதே போல வலியுல் மர்ஆ, ஒரு பெண்ணுடைய வலி, பாதுகாவலன், பொறுப்பாளன். யாரு, வலி இல்லாம நிக்காஹ் சிஹத் ஆகாது, இவருக்கு சொல்றது அந்த நிக்காஹ்க்கு வலி, அதாவது பொறுப்பாளன், பாதுகாவலன் என்ற ஒரு கருத்துக்களுக்கு பொதுவான கருத்து பொறுப்பாளன். வலின்னு சொல்லக்கூடிய நேரத்துல பொறுப்பாளன். இப்ப அல்லாஹு தாலா சூரத்து ஷூரால 9வது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்றான், ஃபல்லாஹு ஹுவல் வலி, அல்லாஹ் தான் என்ன செய்யுது, அவன் தான் பொறுப்பாளன். இது முழு படைப்பினங்களுடைய பொறுப்பாளனும் அவன் தான். வஹுவ யுஹ்யில் மௌதா, அவன் மரணித்தவைகளை உயிர்ப்பிக்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாத்தையும் விட ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன், எல்லாவற்றின் மீதும் எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு அல்லாஹு தாலா ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன். இந்த வலியுடைய அப்ப பொறுப்பாளன், அதே போல பாதுகாவலன் என்ற ஒரு கருத்தையும் என்ன செய்யலாம், இந்த வலிக்கு சொல்லலாம். பொறுப்பாளன் தான் அப்படின்ற பொறுப்பாக வரக்கூடியவர் அந்த இடத்துக்கு. சரி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வலி, அதாவது இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி 8 அல்ஃபாதுகளையும் நாங்கள் பார்த்துட்டோம். அல்லாஹ்வோட உதவியால அந்த 8 அல்ஃபால்கள்ல முதலாவது சகோதரன், ஹவாரியூன் உதவும் தோழர்கள், 3வது ஹலீல் நேசர், 4வது ரஃபீக் கூட்டாளி, 5வது சதீக் தோழன், 6வது கரீன் நண்பன், 7வது நசீர் உதவியாளன், 8வது வலி பொறுப்பாளன் அல்லது பாதுகாவலன் என்ற 2 கருத்து இந்த இடத்துல ஈக்குது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ் இந்த 8 அல்ஃபால்களையும் பார்த்தோம். இந்த 8 அல்ஃபால்களையும் அல்லாஹு தாலா குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த 8 அல்ஃபால்களை விரிவாகவும் பேசுறான். ஐல இன்ஷா அந்த வலியில இருந்து குர்ஆன்ல எப்படி எப்படி இந்த மானிகள் சொல்லப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இதில் அல்லாஹு தாலா வலியோட சம்பந்தப்படக்கூடிய வலியோட சம்பந்தப்படக்கூடிய இந்த மௌலா, அதே போல ஃபவல்லு, அதே போல அவுலியா, வலியுடைய, வலி என்பது ஒருமை, அவுலியா என்பது பன்மை. வலி என்பது ஒருமை, அவுலியா என்பது பன்மை. இப்ப இந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்று தனிய வந்தா ஃபல்லாஹுவல் வலி என்ற கொள்ள அல்லாஹ் பொறுப்பாளன், பாதுகாவலன் என்ற கருத்து வரும். இதே மனிதர்களோடு சேர்க்கக்கூடிய நேரத்துல நேசர் என்ற ஒரு கருத்து வரும். அது சுப்ஹானல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட இந்த வலிக்கு மட்டும்
8 விதமான கருத்துக்களை சொல்லிக்கிறான். இந்த வலிய குர்ஆன்ல வலிக்கு மட்டும் 8 விதமான கருத்துக்கள் அல்லாஹு தாலா பயன்படுத்திக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப வலியோட சம்பந்தப்படக்கூடிய குர்ஆன்ல 233 வசனங்கள் பேசுது. எத்தனை? 233 வசனங்கள் இந்த வலியோடு சம்பந்தப்படக்கூடிய அவுலியா, மௌலா, ஃபவல்லு போன்ற இந்த அல்ஃபால்களோட இந்த வலி என்ற இந்த லஃப்லோட சொல்லோட சம்பந்தப்படக்கூடிய 233 ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசுறாங்க. இதுல முதலாவது கருத்து, அதாவது பொதுவான கருத்து, பொறுப்பாளன், பாதுகாவலன். இது அல்லாவோட சம்பந்தப்படுத்தினால் இதே மனிதர்களோடு சம்பந்தப்படுத்த வலியுல்லா, அல்லாவுடைய பொறுப்பாளன் என்று வரையலாது. இங்கல அல்லாவுடைய நேசர் என்று தான் வரும். அப்ப இங்கல 8 கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க சுருக்கமா பார்ப்போம். நேரம் போய்கொண்டிருக்குது, இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. முதலாவது 8 கருத்துல இந்த வலிக்குரிய முதலாவது கருத்து அந்நாசிர். என்னது? அந்நாசிர், உதவியாளன். முதலாவது கருத்து என்ன? உதவியாளன், அந்நாசிர். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, நான் மேல ஓதின வசனமே தான் சூரத்துல் பக்ரால வரக்கூடிய 257வது வசனம். 257வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹு தாலா ஈமானுடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இந்த நாசிர் என்ற கருத்துல அல்லாஹு தாலா இந்த இடத்துல என்ன செய்யறான்? பாவிச்சிக்கிறான். நான் நேத்தோட ஓதின வசனம் சூரத்து ஷூரால 9வது வசனம். அந்த இடத்துல ஃபல்லாஹுவல் வலி, அல்லாஹ் பொறுப்பாளன், பாதுகாவலன். இந்த இடத்துல அல்லாஹு தாலா பாவிக்கிறான் பாருங்க. சூரத்துல் பக்ரால வரக்கூடிய 257வது வசனத்துல அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹு தாலா முஃமின்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், இது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து பிமஅனர் ரப், என்ன? ரப்புடைய கருத்துல அல்லாஹு தாலா பாவிச்சுகிறான். இது சூரத்துல் அன்ஆம்ல 14வது வசனம். சூரத்துல் அன்ஆம்ல 14வது வசனத்துல குல் அகைரல்லாஹி அத்தஹிது வலியன், அல்லாஹ் அல்லாத ஒருவரை நான் ரப்பாக எடுத்துக்கொள்ளவா என்பது நீங்க கூறுங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் எங்களுக்கு ரப்பாக எடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்ல என்பது அந்த ஆயத்துடைய கருத்து. அப்ப ரப்பன் மஅபூதன், அப்ப இந்த இடத்துல குல் அகைரல்லாஹி அத்தஹிது வலியன், அல்லாஹ் அல்லாத ஒருத்தரை ரப்பாக எடுக்கணுமா? அப்ப இந்த இடத்துல இந்த வலி அல்லாஹு தாலா ரப்புடைய கருத்துல என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹு தாலா யூஸ் பண்ணிக்கிறான், பாவிச்சிக்கிறான். மூணாவது கருத்து தான் பிமஅனல் வலத், பிள்ளையுடைய கருத்து. பிள்ளை. ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ரவேலர்களுடைய அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள்ல ஒருவர், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில ஒருவர். இவங்களுக்கு வயசு போயிட்டு, இவங்களுக்கு குழந்தைகள்ல. இந்த நேரத்துல அல்லாஹு தாலாவிடத்துல ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, யா அல்லாஹ் உன்னுடைய புறத்தால ஒரு குழந்தை எனக்கு தந்துடு. அப்ப இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், வலி ஒரே வேர்ட் தான், ஒரே சொல் தான். ஆனா எப்படி கருத்து மாறுது, இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கருத்தை. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த வலிக்குரிய அதுக்குள்ளால இருக்கக்கூடிய கருத்து இதுதான் அந்த லுகத்துல் அரபியாவுடைய அதனுடைய ஆலம், அதனுடைய கீமா, பொறுமதி. சுப்ஹானல்லாஹ். அப்ப பிமஅனல் வலத், குழந்தை, பிள்ளையுடைய கருத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சூரத்து மரியம்ல 5வது 6வது வசனத்துல அல்லாஹ் தஆலா 5வது வசனத்துல ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தைய ஹிபத்தாக, நன்கொடையாக தந்துடு. 4வது பிமஅன ஸாஹிப், தோழன் என்ற கருத்திலையும் என்ன செய்யும்? வலி வரும். தோழன் என்ற கருத்திலையும் வலி வரும். இப்ப சூரத்துல் இஸ்ரால 111வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல வலம் யகுன் லஹு வலியும் மினத்துல், வலம் யகுன் லஹு வலியும் மினத்துல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு துல் என்றது துஅஃப், அதாவது பலவீனம் அடைஞ்சு
வேறொரு தோழன் அல்லாவுக்கு தேவைப்படும் என்று நினைக்க வேணாம். அவனுக்கு அப்படி ஒண்ணு தேவையில்ல. அப்படின்னா இந்த அண்ட சராசரங்களை, வானம் பூமிய, குழந்தையை பிறக்க வைக்கிறான், அந்த செய்யறான், இந்த செய்யலாம், எல்லாமே ரப்புடைய கண்ட்ரோல்ல நடந்து கொண்டிருக்குது. அவனுக்கு ஒரு கட்டத்துல இயலாம போய் வேறொருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து செய்யறது அப்படி ஒண்ணுமே கிடையாது அல்லாஹ்விடத்துல. அவனுக்கு அப்படி ஒரு தோழர் தேவையில்ல. அப்ப இந்த இடத்துல வலம்யக்குள்ள வலி என்ற கொள்ள தோழர் சாஹிபுடைய மானால அல்லாஹ் தாலா பயன்படுத்துறான். ஐந்தாவது நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் இன்ஷா அல்லாஹ். தெளிவில்லாடி புறம் இன்ஷால்ல கேட்டுக்கொள்ளுங்க. ஐந்தாவது விமான ஸ்வனம், அதாவது ஸ்வனம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல சிலைகளுடைய கருத்துல அல்லாஹு தாலா இந்த வலிய பாவிக்கிறான். எப்படின்னா நான் அப்ப சொன்னேன், வலியுடைய டூரல் தான் அவுலியா. அமித்தஹது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாதவைகளை சிலைகள், அல்லாஹ் அல்லாத சிலைகளை இவங்க என்ன செய்யறாங்க, கடவுளாக எடுத்துக்கொள்றாங்களா? அப்ப இந்த இடத்துல அவுலியா என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இறைநேசர்கள் அல்ல. இந்த இடத்துல அவுலியா என்று சொல்லக்கூடிய நேரத்துல அஸ்னாமா, என்ன சிலைகள். சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு அழகாக ஒவ்வொரு இடங்கள்லயும் பேசுறான். இது ஐந்தாவது கருத்து. ஆறாவது கருத்து பிமஅனல் கரீப், அதாவது சொந்தக்காரர். என்ன சொந்தக்காரர்? எப்படி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான் என்றா, இந்த வழியிலிருந்து தான் அவுலியா வந்திக்குது, மௌலா வந்திக்குது. வழியில இருந்து தான் வலி, அவுலியா, மௌலா எல்லாமே வந்திக்குது. ஹைர். அல்லாஹ் தாலா சொந்தக்காரன் சொல்லக்கூடிய நேரத்துல யௌம லா யுக்னி மௌலன் அம் மௌலன் ஷைஆ, சூரத்து துஹான்ல 41வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான், கியாமத் நாள்ல உலகத்துல நாங்க தாய், தந்த, பிள்ளை, குட்டின்னு சொல்லி நாங்க எல்லாமே எனது ஒத்துமையாக நெருக்கமாக உதவி செஞ்சு கொண்டு வாழ்ந்தோம். ஆனா இந்த உதவி யோமலா யோனி மௌலன் அம்மௌலன் ஷைஆ, ஒரு குடும்பத்தார், ஒரு உறவினர் இன்னொரு உறவினருக்கு கியாமத் நாள் ஒன்றும் செய்யலாது. அப்படியான நாளை பத்தி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நிஷேரான் சொல்றான். இது ஆறாவது கருத்து. ஏழாவது கருத்து வாரிஸ். வாரிசுன்னு சொன்னா எங்களுடைய, அதாவது வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றேன்னா, எங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னு எங்க குடும்பத்திலிருந்து வரக்கூடிய சந்ததியினரை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல பேசுறான். வாரிஸ் அப்ப அனந்தரமாக வரக்கூடியவர்கள் இப்ப வாரிஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்கட பிள்ளைகளோட புள்ள இதெல்லாம் அனந்தரமாக வரக்கூடியவங்க, இவங்களுக்கு பிச்சலங்கள். இதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படின்னு சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சூரத்து மரியம்ல 3வது வசனத்துல வ இன்னி ஹிஃப்துல் மவாலிய, மவாலியும் மௌலாவும் வழியிலிருந்து வந்தது. வ இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ, எனக்கு பின்னால வரக்கூடிய அந்த சந்ததியினரை நான் பயப்படுறேன் யா அல்லாஹ். காரணம் என்னன்னா, எனக்கு பிள்ளைகள் இல்ல. நான் இந்த கொண்டு வந்த தீன என்னுடைய பிள்ளைகள் அதை என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த தீனுடைய பணியை செய்யணும். எனக்கு பிள்ளைகள் இல்லாம மௌத்தா போனேன்னு சொன்னா அவங்க வழிகேட்டுல பேத்துடுவாங்களே என்று நான் பயப்படுறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறாங்க, முறையிடுறாங்க. அப்ப இன்னி ஹிஃப்துல் மவாலி என்று சொல்ல, இந்த இடத்துல அனந்தரக்காரர்களை நான் பயப்படுறேன், எனக்கு பின்னால வரக்கூடிய பிச்சலங்களை, அனந்தரக்காரர்களை. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தாலா வாரிஸ் என்ற கருத்துல பயன்படுத்துறான். எட்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8வது வசனமாக, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விடப்பட்ட அடிமைகளுடைய கருத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பேசுறான். எப்படி பேசுறான் என்று சொன்னா, உதுஊஹும் லிஆபாஇஹிம், உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய நாங்க எடுத்து வளர்க்கிறோம். அந்த வளர்க்கக்கூடிய, நான் அவசரமா முடிச்சுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ், பிள்ளைய வளர்க்கக்கூடிய நேரத்துல அதனுடைய சட்டங்கள் இருக்குது. 2 வயதுக்கு முன்னால 5 தடவை வயிறு நிரம்ப, இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு பிள்ளை ஒன்று என்ன செய்யறோம், நாங்க ஒரு அநாத பிள்ளையோ அல்லது வேறொரு ஒரு வருட பிள்ளையோ நாங்க எடுத்து வளர்க்கக்கூடிய நேரத்துல அவங்க எங்களுக்கு மஹரமாக, அது ஆண் பிள்ளையாக இருந்த என்னுடைய மனைவிக்கு எப்ப மஹரமாக மாறும், அது பெண் பிள்ளையாக இருந்தால் அதாவது கணவருக்கு தந்தையாக எப்ப மாறும் என்று சொன்னா, அந்த மனைவி அந்த தாய் 2 வயசுக்கு முன்னால அந்த பிள்ளைக்கு 5 தடவை வயிறு நிரம்ப பால் கொடுக்கணும். அதுதான் இஸ்லாத்துடைய ரதாஅத்துடைய சட்டம். அப்படி கொடுத்தாத்தான் தாய் தந்தையர்களாக மாறுவாங்க. செவிலி தாய். அப்படி ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செவிலி தாய்ன்னு சொல்லுவாங்க. இத மாதிரி அவங்க என்னுடைய சொந்த பிள்ளைகளாக. அப்படி இல்ல பால் கொடுக்கல என்று சொன்னா தந்தையோட அந்த பிள்ளைய சேர்க்கலாம், அந்த தந்தையோட. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல உதுஊஹும் லிஆபாஇஹிம், நீங்க வேறொருத்தட்ட இருந்து எடுக்கிறீங்க, புள்ள எடுத்துன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களோட வாப்பட பேரை சொல்லுங்க, இன்னாருடைய பிள்ளை. நீங்க உரிமை கொண்டாடாம, அதாவது நீங்க இந்த இடத்துல
நீங்க புள்ளைய சும்மா வழக்கெடுத்து போட்டுட்டு நீங்க உங்களுடைய பேரை அந்த பிள்ளையோட சேர்க்க கூடாது. உதோகும் லியாபாஹிம், யார் யார் அவங்களோட வாப்பா மாறோ அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லிட்டு ஃபஇஹ்வானுக்கும் ஃபஇல்லம் தஅலமு ஆபாஅஹும், யார் யாரோட உம்மா வாப்பா இல்லையோ அப்படின்னு சொன்னா இவருடைய தந்தைகளை தாயோ தந்தையோ இவங்களுக்கு தெரியாது, இவங்களோட உம்மா பேர் என்ன வாப்போட பேர் என்ன தெரியாது. ஃபஇல்லம் தஅலமு ஆபாஅஹும் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவங்க யாரும் உங்களுடைய சகோதரர்கள், அவங்க யார் உங்களுடைய சகோதரர்களும், ஒமவாலிக்கும் அல்லது நீங்க அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விடப்பட்ட அடிமைகள். அப்ப ஒமவாலிக்கும் என்று இந்த வலியே அல்லாஹ் தாலா இந்த இடத்துல சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 5வது வசனத்துல மவாலி என்று சொல்லி அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விடப்பட்ட அந்த அடிமைகள் என்பதையும் அல்லாஹு தாலா பாவிக்கிறான். அப்ப 8 விதமான கருத்துகள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வலிக்கு அல்லாஹு தாலா பாவிச்சுகிறான். இந்த வலி சம்பந்தப்படக்கூடிய 233 வசனங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த வலியோட சம்பந்தப்படக்கூடியதை போன்று எட்ட லஃபுல்கள்லையும் மற்றவைகள் இன்ஷா அல்லாஹ் மேலோட்டமா சத்ஹியன் இன்ஷா அல்லாஹ் சனதஅல்லம் ஃபீமா பாத், நசீரை பத்தி, கரீனை பத்தி, அதே போல சதீக பத்தி, ரஃபீக பத்தி, ஹலீலை பத்தி, ஹவாரியுன் அஹ், இவைகளையும் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல எந்தெந்த இடங்கள்ல எத்தனை வசனங்கள்ல அல்லாஹ் தாலா பேசிக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சனதஅல்லம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய எதிர்வரக்கூடிய அமர்வுகள்ல இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஏதும் கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அடுத்ததாக 2 விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்துச்சுன்ட்டு அந்த தாரப சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் 8 வகைகள் சொல்லியிருக்கிறான். எனக்கு இன்னும் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ள கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே போல இன்னொரு சகோதரியும் கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி உண்டு. தஃப்சீர் சம்பந்தமான 15 ஷுரூத்துகள் இருக்குது. குர்ஆனை விளங்கி அதனுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு 15 ஷுரூத்துகள் இருக்குது. அதெல்லாம் அடுத்து அந்த குர்ஆன் கரீம் என்று வரக்கூடிய நேரத்துல இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்புல இன்ஷா அல்லாஹ் அதை நான் விளங்கப்படுத்தினேன். அந்த 15 கண்டிஷன் என்ன, அந்த ஒவ்வொரு கண்டிஷனும் மிக ஆழமாக விளங்கப்படுத்தணும் என்றாலும் இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கிற மாதிரி அந்த 15 கண்டிஷனையும் விளங்கப்படுத்தினேன். அது சவுத்தின் அதாவது வாய்ஸ் இது அனுப்புறேன்னு சொன்னா நிறைய நேரங்கள் தேவை அதை விளங்கப்படுத்துறதுக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அமர்வுகள்ல அதை பார்ப்போம். வேற ஏதும் கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். கேள்வி வந்திருக்குது ஹபீப் ஹலீலுக்கும் உள்ள ஃபர்க் என்ன? ஹலீலுக்கும் ஹபீப் ஹலீல் ஹபீப் ஹலீல் ஹபீப் என்று சொல்றது பொதுவாக எல்லாரும் நேசர்கள், ஹலீலும் நேசர். ஆனா ஹலீலுக்கும் ஹபீப்க்கும் உள்ள வித்தியாசம், ஹபீப் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஒருவர் 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று நிறைய பேர் ஹபீப்களாக மாறுவாங்க. ஆனா ஹலீலாக மாறுறது ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு தவிர உள்ளத்துல வேற யாருக்கும் எந்த விதமான இடங்களும் இல்லை. இதனால்தான் வத்தஹல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹு தாலா இப்ராஹிம் இப்ப எங்களுக்கு நிறைய தோழர்கள் இருந்தாலும் அதுல ஒத்தரிப்பாரு ஒத்தர். அது உண்மையில ஹலீல் என்பத ஒரு மனிதரால சூஸ் பண்ணல. இதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விஷயத்துல சொன்னாங்க, ஹலீலாக அவர் எடுக்கல, எனக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் ஈக்குமெண்டா நான் அவரை ஹலீலாக எடுத்திருப்பேன். யார? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள. ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே ஹலீலாக எடுக்கிறதாக இருந்து அல்லாஹ் மாத்திரம் தான் எடுக்கலாம். ஏனென்றா எங்களுடைய முழு இதுவும் அல்லாஹ்க்கு மாத்திரம் தான். ரப்புடைய இடத்துல யாரையும் வைக்க முடியாது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாவை தவிர வேற யாருக்கும் உள்ளத்துல இடம் கொடுக்கல. அல்லாஹ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இடம், ஐக்கியபுரத்தான் மத்தவங்களுக்கு. அப்படி அந்த அதாவது கல்புன் நகி, அதாவது பரிசுத்த உள்ளம் அல்லாஹ்க்கு, அல்லாண்டா வேற ஒன்றும் அவங்களுக்கு என்ன செய்யாது,
அதை விட வேற பெருசா விளங்காது. அதனால அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், அவரை ஹலீலாக எடுத்தார். அதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருங்கிய தோழர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க செஞ்ச உதவி மாதிரி சொன்னாங்க, மற்ற ஏனைய சஹாபாக்களுக்கு உலகத்துல நான் எல்லா விதமான உதவிகளையும் நான் என்ன செஞ்சிட்டேன், அதாவது பரிமாற்றம் செஞ்சிட்டேன். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள தவிர கைமாறு செய்யல, அவங்களுக்கு கைமாறு செய்யல அவங்க செஞ்ச உதவிக்கு. அப்படி இருந்தும் அவங்கள எனக்கு ஹலீலாக எடுக்க ஏலான்னு சொன்னாங்க, இவ்வளவு நெருக்கமாக இருந்து. அதனாலதான் இந்த ஹலீல் ஹபீப் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பொதுவான ஒரு நேசர் என்ற ஒரு கருத்துல வரும். ஹலீலுக்கு கீழால தான் வருமே தவிர ஹலீலுடைய இடத்துக்கு வேற எந்த லஃப்லையும் யூஸ் பண்ண இயலாது. வேற எதுவும் கேள்விகள்? இது விளங்கினா பிள்ளைய வாங்குற சம்பந்தமான மசாலா அத கேக்குறாங்க. பிள்ளைகள் ஏழுமா சரியத்துல பிள்ளைய வாங்கி வளர்க்க, ஆமா, அது சம்பந்தமா கேட்டுக்கிறாங்க. அது இஸ்லாத்துல அது ஏழுமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பிள்ளைகள் வாங்குறதுன்னு சொன்னா எப்படி தபன் என்ற எப்படி பிள்ளைகள் வாங்குறேன்னு சொன்னால் வழக்கெடுக்கிறதா வாங்குறதா தெரியல. வாங்குற நேரம் தான் கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்வியை சரியா தெளிவா இன்ஷா அல்லாஹ் கேட்க சொல்லுங்க. ஒரு புள்ளைய இன்னொருத்த இருந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி பாலூட்டுறது மூலமாக அவரோட பாலூட்டுறது மூலமாக அவங்களோட பெற்றோர் அசில் பெற்றோர் ஈப்பாங்க. எங்களுக்கு பிள்ளையாக மாறுவாங்க, நாங்க செவிலி தாயாகத்தான் மாறுவோம், அசில் தாயாக மாற மாட்டோம். அத மாதிரி எங்களோட ஏனைய பிள்ளைகள் அவருக்கு சகோதர சகோதரிகளாக மாறுவாங்க. அந்த பிள்ளை எடுத்து எங்களுக்கு வளர்க்கலாம். சாதாரணமாக ஒரு யத்தீம்கள் ஈக்கிறாங்க, அனாதைகள் ஈக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தத்தெடுத்து செய்யலாம், வளர்க்கலாம். ஆனா 2 வயசுக்கு முன்னால ஈக்கணும். 2 வயசுக்கு பின்னால என்று சொன்னா அவங்க பருவம் அடைஞ்சிட்டு என்று சொன்னா, ஒன்று பெண் பிள்ளையாக இருந்தா வாப்பாக்கு என்ன செய்யுது, மஹரம் இல்லாம பேத்துடும், அந்நிய ஒரு பெண்ணாக அந்த பெண் மாறுவா. அல்லது ஆணாக இருந்தால் தாய்க்கு மஹரம் இல்லாத ஒரு அந்நிய ஆணாக மாறுவான். அது எப்படி வளர்த்தாலும் சரி, அது 2 வருஷத்துக்கு முன்னுக்கால பாலை கொடுக்கணும். 5 தடவை வயிறு நிரம்ப பால் கொடுக்கணும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், வளர்க்கலாம். அந்த பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த வாங்கின அந்த அவருடைய சொல்லப்படக்கூடிய பாலூட்டின அந்த பெண்ணுடைய கணவன் அவருக்கு மஹரமாகுமான்னு கேட்டு 5 தடவை 2 வயசுக்கு முன்னால பால் கொடுத்தா மஹரம் ஆயிடும். சொந்த மகளாக, அதாவது அந்த பால்குடி மூலமாக மகளாக மாறிடுவாங்க. அதே போல எங்களுக்கு பிள்ளைகள், வேற பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைக்கு சகோதரியாகவும் மாறிடுவாங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைரன் போட்டிக்கிறாங்க. பரக்கல்லாஹு خير إن شاء الله. அப்ப இதோட எதிர்வரக்கூடிய லிகால இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சாஃப்தி மலா ஹாதல் கதர் وبالله التوفيق والنجاح. السلام عليكم ورحمة الله وبركاته.